யுத்தத்துக்கு நம்மை கண்ட தேவன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டது? கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யூடியூப்ல பாருங்க. ஸ்தோத்திரம். ரெண்டு கை இல்லாதவர்கள் கால் கொண்டு பாருங்க, பாட்டில எழுதுறாங்க. ஸ்தோத்திரம். வண்டி ஓட்டுறாங்க. ஸ்தோத்திரம். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நமக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், நல்ல வாயை கொடுத்திருக்கிறார், கைகளை கொடுத்திருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட பாடு என்று சொல்லி நாம் அனுதினமும் ஸ்தோத்திரம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரியத்துக்காக நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நாம் நடந்து போறதுக்கு, வாகனத்தை ஓட்டுகிறதுக்கு, நல்ல உறங்குறதுக்கு, வேலை செய்யறதுக்கு கர்த்தர் செய்கிறோம். அது ஒரு அற்புதம் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கை எடுத்து சாப்பிட முடியும்? அப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கும் போது நம்ம கொடுத்த பலத்துக்காக நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. இந்த இரண்டாவது மாடியில் நாம் இருக்கும் போது ஸ்தோத்திரம், இந்த சென்னை பட்டணத்தில் சிறு ஊழியமானாலும் ஸ்தோத்திரம், இது வல்லமை உள்ள ஊழியமாய் மாறும். அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். ஸ்தோத்திரம். பகல் எனக்கு அநேகர் பண்ணாங்க, நான் சென்னையில இருக்கிறேன், ஊழியத்துல இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க. ஸ்தோத்திரம். போல கூட அநேகர் ஜெபத்துல நாங்க வைக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அந்த பிரச்சனையை வெற்றி கொடுக்கிற ஒரு இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இயேசு 3 வருஷ ஊழியத்தில் அநேக உபத்திரவத்தின் பாதையில கடந்து போனார். அந்த உபத்திரவங்களை ஜெயிக்கும்படி நாம் முழுவதும் பிதாவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், இயேசு வேதம் சொல்லுகிறது, இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையில் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்தா கூட அற்புதம். அல்லேலூயா. அவர் கை நீட்டின அற்புதம். ஸ்தோத்திரம். அவர் வந்து பாருங்க, லாசருடைய கல்லறையில் போய் ஸ்தோத்திரம், லாசரே வெளியே என்று சொன்ன போது மரித்தவர் எழுப்பினார். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தின் தேவன் இந்த ஹாலில் வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஹல்லேலூயா. அந்த மாபெரும் நம்பிக்கை இன்னும் தந்திருக்கிறதுனால அநேகர் வராவிட்டாலும் வந்த நாம் கர்த்தர் வந்து நீங்களை ஸ்தோத்திரம் சும்மா அனுப்பல. பாருங்க, உங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற சந்தோஷம், இந்த ஹால்ல இருக்கிறது சந்தோஷம். நிச்சயமாகவே நாம் இருக்கிறது பாருங்க, இந்த ஹால்ல இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர் முதலிய அநேகரை, திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவின் ஸ்தோத்திரம் வந்து அவர்கள் பாதத்தில் வைத்தார்கள். அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? இயேசுவுடைய பாதத்துல இருக்கிறோம். அப்ப பாதத்துல இருக்கிற அப்படியே பிள்ளைய உங்களுக்கு விடுதலை உண்டா இல்லையா? நிச்சயமாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை பார்க்க போறீங்களுக்கு சந்தோஷம் உண்டு. நிச்சயமாகவே ஸ்தோத்திரம். ஆட்கள் குறைந்தது நாம் சந்தோஷமாய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நினைப்போம். நிச்சயமாகவே நமக்கு கூட கர்த்தர் கூட ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்பாரு. ஹல்லேலூயா. உண்மையா ஊழியம் செய்வாங்களா? ஆட்களை குறைச்சு பார்ப்போம். ஸ்தோத்திரம். சாத்தா இன்னொரு பக்கம் செய்வாங்க. ஆனா கர்த்தர் வந்து டெஸ்ட் பண்றது சாதாரண முறையில நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ண. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் ஜெபிக்க பாருங்க.